பாப்புலாரிட்டிக்கும் கவர்னன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார்னாக்க நீங்க நல்லா ஆளுவீங்கன்றதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. எனக்கு இப்போ நீங்க ஒரு பெரிய ஆக்டர், நீங்க வந்து எனக்கு நல்ல ஒரு இப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் நீங்க டிராஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். நீங்களே நான் இவ்வளவு நாள் நான் ஹீரோ வந்திருக்கேன், எல்லாரையும் காப்பாத்திருக்கேன்ற பிலீஃப்ல உங்களுக்கு அந்த பிலீஃப் இன்டர்னலைஸ் பண்ணிட்டு நான் எல்லாரும் திருப்பி காப்பாற்ற போறேன்ற ஒரு ஆக்டருக்கு வர, ஒரு ஸ்டாருக்கு வர அந்த மைண்ட் செட்டும் இருக்கலாம். பட் நீங்க ஒரு ஸ்டேட்டை கவர்ன் பண்றதுக்கு, ஒரு பாலிசிஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன, how did you educate yourself? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு லீடர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீங் தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சன், நான் வந்தால் எல்லாரும் எனக்கு இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருக்கு கூட. நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருமே நான் ஒரு சேவன். அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, எனக்கு விஜய் பிடிக்கும், இது மாதிரி வந்து இதனால நான் ஓட்டு போடக்கூடாது. நான் ஓட்டு போடக்கூடாது, மற்றவங்க ஓட்டு பண்ணாங்க, நான் ஓட்டு போடக்கூடாது, நான் ஓட்டு போட மாட்டேன். அந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயத்துல, நீங்க சொல்ற இதுல ஏதாவது சேஞ்ச் வரப்போகுதா? உங்களால அது முடியுமா? உங்க நல்ல எண்ணங்கள் இல்ல நோக்கம், அது எனக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும். கரெக்ட்? அது ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, என்னெல்லாம் உங்க ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றதானே நான் பார்க்கணும்.